டைகர், ரிலாக்ஸ். நீ சொல்றது எனக்கும் புரியுது. ஆனா நீ இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும். நீ இப்போ அண்டர் கவர்ல இருக்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்குள்ளேயே ஒரு ஸ்பை இருக்கான். இந்த மாதிரி நேரத்துல நீ ஏதாவது ஆக்ஷன் எடுத்தா உன்னோட அடையாளம் அவங்களுக்கு தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது நம்ம டைகர் குரூப்புக்கே ரொம்ப பெரிய ரிஸ்க் ஆகிடும் என்று விக்ரமன் கூற சர்வாவிற்கு இன்னும் தான் கோபம் அதிகரித்தது. அப்போ நான் என்னதான் பண்ணணும்? இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் இப்படி மறைஞ்சிருக்கிறது? இப்படியே போனா நான் திரும்ப எல்லார் முன்னாடியும் வரும்பொழுது எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஏற்கனவே நிறைய இடத்துல டைகரோட பவர் குறைஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம எதிரிகள் என்ன கண்டுபிடிச்சிட்டா அப்பாவை கொன்ன மாதிரி என்னையும் கொன்னுடுவாங்க. அதுதான் நடக்க போகுது என்று கத்தினான். பேசி முடித்ததும் ஜன்னல் அருகே சென்று கம்பியை பிடித்து நின்று கொண்டான் சர்வா. இந்த வாழ்க்கை மூச்சு முட்டுவது போல தோன்றியது அவனுக்கு. நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் வருடங்களாக மாறிய பிறகும் தான் மட்டும் இன்னும் ஏன் இப்படி வாழ வேண்டும் என்ற கேள்வி அவனை வெகுவாக தாக்கியது. உளவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக பல கஷ்டங்களை தனக்குள்ளே புதைத்துக் கொண்ட சர்வாவிற்கு இதற்கு மேலும் அந்த பாரத்தை தாங்க முடியவில்லை. அவனது நிலை விக்ரமனுக்கு நன்றாகவே புரிந்தது. மெதுவாக அவன் அருகில் வந்து தோள் மீது கை வைத்தவர் டைகர் என்று அழைத்தார். சர்வா அவர் பக்கம் திரும்பவில்லை. எரிச்சலான குரலில் 18 வருஷமா நான் எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்குன்னு எதுவுமே இல்ல. சப்போர்ட் பண்றதுக்குன்னு கூட யாருமே இல்ல. இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு படிச்சேன். ஸ்கூல், காலேஜ் எல்லா இடத்துலயும் நிறைய அவமானப்பட்டிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா என்னை யாரும் மதிக்கல. ஏன் தெரியுமா? அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஏழேன்னு கேவலமா பார்த்தாங்க. நான் டெலிவரி வேலை பார்க்கறத அதை விட கேவலமா நினைச்சு என்ன அசிங்கப்படுத்தினாங்க என்று சொல்லி முடித்து விக்ரமன் பக்கம் திரும்பியவன் மேலும் தொடர்ந்தான். ஆனா இப்ப என்னோட உண்மையான அடையாளம் தெரிஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் திரும்ப என் கைக்கு கொண்டு வர நேரமும் வந்திருக்கு. ஆனா இப்பவும் அதே மாதிரியான மோசமான நிலைமையில தான் நான் இருக்கேன். எல்லாரும் இப்பவும் என்ன அதே மாதிரி அசிங்கப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் நான் பொறுத்துக்கணும் என்று கேட்ட சர்வாவின் முகத்தில் ஆதங்கம், அழுத்தம் அனைத்தும் அப்பட்டமாக தெரிந்தது. பெருமூச்சுடன் அவன் தலையில் கோதிவிட்ட விக்ரமன், சர்வா, இத உன்கிட்ட நான் சொல்லலாமான்னு தெரியல. ஆனா சொல்றேன். நீ சில விஷயங்களை தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. நீ டைகர், அதுதான் உண்மை. இந்த நிமிஷம் நீ சாதாரண சர்வாவா வாழறதால உனக்கு டைகர் பவர் இல்லேன்னு ஆயிடாது. சூர்யா எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் உன்கிட்ட திரும்ப கொடுத்துட்டான். மொத்த குரூப்பும் உன்னோட ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இப்ப இருக்காங்க. உன்னோட நிலைமை இப்ப எந்த இடத்துல இருக்குன்னு இதுல இருந்து உனக்கு புரிஞ்சிருக்கணும். நீ அத பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று விக்ரமன் சொல்ல மீண்டும் ஜன்னல் பக்கம் திரும்பினான் சர்வா. ஆனா அதனால எனக்கு என்ன கிடைச்சது? எதுவுமே இல்லையே. இன்னமும் ரெட்ட வாழ்க்கை தானே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பாதி நேரம் என்னோட அடையாளத்தை மறைக்கிறதுக்கே சரியா இருக்கு. யாராவது என்னை பத்தி கண்டுபிடிச்சிடுவாங்களோன்னு பயந்து பயந்து வாழறது ஒரு வாழ்க்கையா என்று சர்வா கோபமாக கேட்க, இங்க பார் டைகர், இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நீ சாதாரண சர்வாவா வாழறதுதான் உனக்கு நல்லது, பாதுகாப்பும் கூட என்று வேறு வழி இல்லாமல் அவனுக்கு புரிய வைத்தார் விக்ரமன். சர்வா பதிலே பேசவில்லை. அந்த விக்டருக்கு உன்னோட அடையாளம் தெரிஞ்சிடுச்சுதான். ஆனா அவனை வெளியே சொல்ல விடாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அந்த ஸ்பைய கூட நாம சீக்கிரமே பிடிச்சிடலாம் என்று விக்ரமன் அடுத்தடுத்து சொல்ல, உங்களுடைய இந்த சீக்கிரங்கிற வார்த்தை எத்தனை வருஷம்னு தான் எனக்கு தெரியல என்று முணுமுணுத்தான் சர்வா. மறைந்திருந்து வாழ்வதோ இல்லை டைகர் அடையாளத்தை மறைப்பதோ சர்வாவிற்கு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் ஒரு நாளும் வேதிகாவும் அவளை சார்ந்தவர்களும் அவனை காயப்படுத்துவது ஏதோ ஒரு விதத்தில் அவனை பாதிக்கவே செய்தது. அவர்களோடு இருந்தால் குடும்ப சூழ்நிலை கிடைக்கும் என்று நினைத்தான். இறுதியில் அதுவே அவனுக்கு நரகமாக மாறியிருக்க சர்வாவால் இப்போது அதை தாங்க முடியவில்லை. ஒருவேளை தான் டைகர் என்று தெரிந்தால் அம்பிகா, வேதிகா இருவரும் அதை கேட்டு எப்படி ரியாக்ட் செய்வார்கள் என்பதே சர்வாவிற்கு பெரும் ஆச்சரியமாக இருந்தது. அதெல்லாம் நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஸ்பை யாருன்னு கண்டுபிடிக்கணும் என்று கைகளை முறுக்கி உறுதியாக தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டவன், சரி, இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நான் யாருன்னு சொல்லாம உங்களுக்கு கால் பண்றேன் என்று சர்வா கூற சரி என்று தலையாட்டினார் விக்ரமன். பிறகு இன்னொரு விஷயம், அந்த குயின்சி ஆதிசேஷனை மீட் பண்ணது மட்டும் இல்லாம ஆகாஷ் கூட சேர்ந்துகிட்டு என்ன வேலையை விட்டு அனுப்ப ட்ரை பண்ணா. நான் அதுக்கப்புறம் டைகரா அவகிட்ட பேசி அது எல்லாத்தையும் நிறுத்திட்டேன்.
பட் நான் தான் டைகர்னு அவளுக்கு தெரியாது. ஆனா அவ மேல எனக்கு சந்தேகமா இருக்கு என்று சர்வா கூற தலையாட்டி கேட்டுக்கொண்டிருந்த விக்ரமன், நான் இந்த விஷயத்தை விசாரிக்க சொல்றேன், அவளுக்கு பின்னாடி ஏதாவது மர்மம் இருக்கான்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் என்று கூறிவிட்டு விக்ரமன் அங்கிருந்து கிளம்ப அவர் கையை பிடித்து தடுத்த சர்வா அவரை லேசாக அணைத்துக் கொண்டு, டைகர் குரூப்பை மட்டும் பார்த்துக்கிட்டா பத்தாது, உங்க மேலேயும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க என்று சொன்னான். அதை கேட்டதும் விக்ரமன் முகத்தில் லேசான புன்னகை. எனக்கென்ன டைகர், நான் நல்லா இருக்கேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாம இரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினார் விக்ரமன். அதே நேரம் ஆபீஸில் அதியமான் முன்னால் சோர்ந்து போன முகத்தோடு அமர்ந்திருந்தான் தீரஜ். இப்ப என்னதான் பிரச்சனை என்று அதியமான் கேட்க, அதுதான் தாத்தா எனக்குமே புரியல, இந்த புரோட்டான் கம்பெனியில என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சத்தியமா ஒண்ணுமே புரியல, திரும்ப கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிட்டாங்க என்று அவன் கூற அதிர்ச்சியோடு அவனை பார்த்த அதியமான், என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா, எல்லாமே சரியாதானே போயிட்டு இருந்துச்சு, மறுபடியும் எதுக்காக கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணாங்க, நீ என்ன பண்ணி தொலைச்ச என்று கேட்டார். ஐயோ, நான் தான் ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றேன்ல, அவங்க வேணும்னே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை இதுக்கெல்லாம் பின்னாடி டைகர் இருந்தாலும் நாம பயப்படக்கூடாது, அவங்க மேல லீகலா கேஸ் ஃபைல் பண்ணணும் என்று கோபமாக கூறி டேபிளை ஓங்கி அடித்தான். உடனே அதியமான் எழுந்து அவனிடம் வந்து, அறிவு இருக்கா உனக்கு, என்ன பேசிக்கிட்டு இருக்க, நம்ம கம்பெனியை மொத்தமா இழுத்து மூடிட்டு நடுத்தெருவுக்கு வரலான்னு முடிவு பண்ணிட்டியா, டைகர் மேல கேஸ் கொடுக்கலான்னு சொல்ற, அப்படி பண்ணா என்ன ஆகும் தெரியுமா என்று கோபமாக கேட்டார். வேற என்னதான் பண்ண சொல்றீங்க, அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாதா என்று பதிலுக்கு தலையை பிடித்துக் கொண்டு கேட்டான் தீரஜ். நமக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு, அவங்க என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு பிசினஸ் பண்றது, இல்லனா டைகர் கையால அழிஞ்சு போறது என்று சொல்லிவிட்டு மீண்டும் சென்று நாற்காலியில் அமர்ந்தார் அதியமான். அப்படியா, சரி, இப்ப நாம என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க, எதுக்காக அவங்க திரும்ப திரும்ப கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்று தீரஜ் கேட்க, கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும், உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா, ஆபீஸ்ல என்ன பேசுறீங்க என்று அதியமான் கேட்டதும் உடனே தீரஜின் முகம் மாறி போனது. அங்கு என்ன நடந்தது என்று சொல்ல அவனுக்கு விருப்பமே இல்லை. என்ன நடந்துச்சுன்னு கேட்கிற இல்ல, சொல்லு என்று அதியமான் மீண்டும் கேட்க வேறு வழி இல்லாமல் பெருமூச்சுடன், அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட வேதிக்காதான் ஹேண்டில் பண்ணணுமா என்று நடந்ததை சொல்லி முடித்தான். என்ன என்று அதிர்ச்சி அடைந்த அதியமானால் அவன் சொன்னதை நம்பவே முடியவில்லை. அப்படி அவகிட்ட என்னதான் பார்த்தாங்க, ஏன் அவதான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னு பிடிவாதமா இருக்காங்க, ஒருவேளை அவ டைகர் கிட்ட பேசியிருப்பாளோ என்று அதியமான் சந்தேகத்துடன் கேட்க, எனக்கும் அப்படிதான் தோணுது, உங்களுக்கே தெரியும் அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு, டைகர் கிட்ட பேசி இருப்பாளான்னு தெரியல, ஆனா அந்த கம்பெனியில இருக்கிற மேனேஜர் யாரையாவது அவ பக்கம் இழுத்திருப்பா, அந்த சர்வா எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்னு நீங்க மறந்திருக்க மாட்டீங்க, ஒருவேளை அன்னைக்கு நான் மட்டும் உங்களை அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகலைன்னா ஈஸியா எல்லாத்தையும் மறைச்சிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி இந்நேரம் வாழ்ந்துட்டு இருப்பா, அப்படிப்பட்டவளுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது என்று வாய்க்கு வந்ததை அள்ளிவிட்டான். இந்த கம்பெனியை வேதிகா கையிலிருந்து பிடுங்க வேண்டுமானால் அதியமான் முன்னால் அவளது குணத்தை பற்றி தவறாக பேசினால் மட்டுமே நடக்கும் என தெளிவாக புரிந்து வைத்திருந்தான் தீரஜ். அவன் நினைத்தது போலவே அதியமானும் அவன் கூறியதைக் கேட்டு அதிர்ச்சி அடைந்திருந்தாலும் அவருக்கும் வேதிகா மீது சந்தேகம் வர, நீ சொல்றதெல்லாம் உண்மையா என்று கேட்டார். உடனே ஆமாம் என்பது போல தலையாட்டி, நான் சொல்றது 100% உண்மை, நான் எதுக்காக பொய் சொல்ல போறேன், என்னதான் அவளுக்கும் எனக்கும் பிரச்சனை இருந்தாலும் அவ என்னோட கசின் சிஸ்டர் என்று தீரஜ் பாச மழையை பொழிய அதியமான் யோசனையில் ஆழ்ந்தார். நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா, அவ என்ன பண்றான்னு எப்படியாவது நான் கண்டுபிடிப்பேன், இப்ப வரைக்கும் அவ கையும் களவுமா நம்ம கிட்ட மாட்டல, ஆனா சீக்கிரமே மாட்டுவா என்று தீரஜ் பேசிக்கொண்டே போக அதியமான் பதில் சொல்லவில்லை. என்னதான் வேதிகா மீது அவருக்கு கோபம் இருந்தாலும் தீரஜ் கூறுவதை முழுமையாக அவரால் நம்ப முடியவில்லை. பிறகு டைகர் கம்பெனில வேதிகா தான் இந்த ப்ராஜெக்ட் பார்க்கணும்னு சொன்னா, இப்போதைக்கு அந்த ப்ராஜெக்ட் அவகிட்டயே இருக்கட்டும் என்று அதியமான் யோசித்துவிட்டு கூற தீரஜ் அதிர்ந்தான். அவன் ஏதோ சொல்ல வர, நம்மளால இந்த ப்ராஜெக்ட லூஸ் பண்ண முடியாது, நீ உன்னை பத்தி யோசிக்காம கம்பெனிய பத்தி யோசி என்று அவர் கூறிவிட அதற்கு மேல் தீரஜால் எதுவும் பேச முடியவில்லை. அதே நேரம் மாலை வீடு வந்து சேர்ந்தான் சர்வா.
வீட்டில் யாரும் இல்லை என்பதில் பெரிய நிம்மதி அடைந்தவன் தனக்கு பிடித்த நூடுல்ஸை தானே சமைத்து சாப்பிட்டு முடித்துவிட்டு அறைக்கு வந்தான். அப்போது பிரவீன் கொடுத்த மோதிரத்தின் ஞாபகம் வர அது வீட்டில் இருக்கிறதா என்று வேதிகாவின் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தேட ஒரு நகை பெட்டியில் அதை பத்திரமாக வைத்திருந்தாள். அதை கையில் எடுத்துக் கொண்டவன் நேராக தனது காருக்கு வந்து அதில் தான் வைத்திருக்கும் வைர மோதிரத்தையும் எடுத்து பார்த்தான். இரண்டையும் வெகுநேரம் ஒப்பிட்டு பார்த்தவனால் எந்த வித்தியாசத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆலியா சொன்ன மாதிரி என்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் மோதிரம்னா கண்டிப்பா பிரவீன் கொடுத்த ரிங் டூப்ளிகேட்டாதான் இருக்கணும் என்று அழுத்தமாக சொல்லிக்கொண்ட சர்வா இறுதியில் சின்ன வித்தியாசத்தை கண்டுபிடித்தான். சாதாரண ஆட்களால் அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது. வைரத்தை பற்றி நன்றாக அறிந்தவர்களால் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும். இருந்தும் அதை கண்டுகொண்ட சர்வாவிற்கு சிரிப்பு வந்தது. வேதிகாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இந்த பிரவீன் என்னெல்லாம் பண்றான். ஒருவேளை நான் இந்த ஒரிஜினல் மோதிரத்தை அவளுக்கு கொடுத்தா நான் அவளை இம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ என்று யோசித்த சர்வா பிறகு தானே தன் தலையில் அடித்துக் கொண்டான். நான் மட்டும் கொண்டு போய் கொடுத்தா பிரவீன் கொடுத்ததுதான் ஒரிஜினல், நான் கொடுத்தது ஃபேக்குன்னு அப்படியே மாத்தி பேசுவா. எதுக்கு வம்பு? ஆனா எப்படியாவது பிரவீன் கொடுத்தது டூப்ளிகேட்னு அவளுக்கு ப்ரூவ் பண்ணணும். எப்படி என்று சர்வா நினைத்துக் கொண்டிருக்க ஆகாஷிடமிருந்து கால் வந்தது. முதலில் சர்வா எடுக்கவில்லை. 4-5 முறை அவன் அழைத்த பிறகு அட்டன் செய்தவன், சொல்லு என்றான். டைகர், நீங்க ஷேர்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்க சொன்னீங்க. நானும் பணத்தை ரெடி பண்ணேன். இப்போ பிரைஸ டபுள் ஆக்குனா என்னால எப்படி சார் வாங்க முடியும் என்று அழுகுரலில் கேட்டான் ஆகாஷ். ஒரு முறை அவன்தான் அழுகிறானா என்று ஆச்சரியப்பட்ட சர்வா பிறகு, லுக் மிஸ்டர் ஆகாஷ், மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நான் பிரைஸ் செட் பண்ணியிருக்கேன். உங்களால வாங்க முடியலனா அந்த ஷேர்ஸை என்கிட்டயே கொடுத்துடுங்க. இந்த 70% மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு 10%, பிரவீன் கிட்ட ஒரு 20% இருக்குல்ல, எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். என்ன சொல்றீங்க, ஓகேவா என்று கேட்க அந்த பக்கம் ஆகாஷிடமிருந்து பலத்த அமைதி. அவனது பதிலுக்காக சர்வா ஆர்வத்தோடு காத்து கொண்டிருந்தான். டைகரின் ஆஃபருக்கு ஆகாஷ் சம்மதிப்பானா? பிரவீன் கொடுத்த வைர மோதிரம் ஃபேக் என்பதை சர்வா நிரூபிப்பானா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். டைகர் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி ஆன் பாக்கெட் FM. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.